அறிவின் இலக்கணம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய படத்தை திறப்புலா செய்து ஒரு நிகழ்வாகவே நடத்தினோம். செம்பை நினைவாக இப்போதும் மிக கம்பீரமாக அந்த திருவுருவப்படம் இருக்கிறது என்பதை நினைவுகளை பகிர்ந்து புதுக்கோட்டையின் எழுச்சி கவிஞர் எங்கள் வேலுநாச்சியார் அம்மா கீதா அவர்கள். சான்றோர் உள்ளிட்ட அவைக்கு எனது மனம் நிறைந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செம்பை மணவாளன் ஐயா எப்போது எனக்கு அறிமுகம் என்றால், இலக்கிய உலகில் வீதி என்ற அமைப்பு துவங்கிய போது நாங்கள் எல்லாம் இளையவர்கள், இலக்கிய உலகுக்கு புதியவர்கள். அவரெல்லாம் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களது சிறுகதையை வாசித்து நாங்கள் உன்னிப்பாக கேட்கும் பொழுது ஏதாவது ஒரு விமர்சனம் சொல்லும்போது அவர் சொல்வார், தோழர் இந்த இடத்துல இப்படி சொல்லணும், இந்த இடத்துல இப்படி இருக்கு அப்படின்னு எங்களுக்கு அழகாக ஒரு அவ்வளவு ஆகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், இலக்கியவாதி. நாங்கள்லாம் கொஞ்சம் அச்சத்தோடையே இதை கேட்கலாமா கேட்க வேண்டாமா அப்படின்னு பயந்துக்கிட்டு கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் அழகாக வழி காட்டுவார். ஒரு எளிமையின் இலக்கணம் எப்படி இருப்பார் என்பதை நாம் செம்பை மணவாளன் ஐயாவிடமிருந்தான் நான் கற்றுக்கொண்டேன். அது மட்டுமல்ல, அந்த கூட்டத்தில் தனது சிறுகதையை விமர்சனம் செய்வார்கள். அந்த விமர்சனத்தை அவர் ஏற்றுக்கொள்ளும் பண்பாடு இருக்கிறது அல்லவா. ஒரு விமர்சனம், ஒரு தனது எழுத்தை விமர்சிக்கக்கூடிய யாரையும் ஏற்கக்கூடிய மனம் எல்லாருக்கும் கிடையாது. ஆனால் அவர் தனது கதையையோ கவிதையையோ கட்டுரையையோ படைக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன் எனலாம். மேலும் எந்த வயதை சார்ந்தவராக இருந்தாலும் தோழமையோடு அன்போடு அவர் மனம் நிறைய அவர் பேசுகின்ற அந்த சொற்கள் இன்னமும் என் காதில், தோழர் நலமாக இருக்கிறீர்களா, உடல் நலத்தை பார்த்து கொள்ளுங்கள், தொடர்ந்து பணி செய்யுங்கள் என்று இந்த 3 வாக்கியங்களை எப்பொழுதும் உங்களை பார்த்து சொல்லுவார். அப்படிப்பட்ட செம்பை மணவாளன் ஐயா படத்திறப்பு நிகழ்வில் இன்று அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிப்பது என்பது அவர் மேல் நாம் கொண்ட அன்பை காட்டுவதாக அமைந்துள்ளது. அதற்கு எனது மனம் நிறைந்த நன்றியை வாய்ப்பையும் அளித்தமைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கந்தசாமி சார் எப்போது வந்தாலும் அவர் கலைமுரசு இதழில் நீங்கள் உங்கள் படைப்புகளை அனுப்பி எவ்வளவு இனிமையாக எளிமையாக, நான் முதல் ஒரு நூல் விமர்சன நிகழ்வின் பொழுதுதான் அவரை சந்தித்தேன். கவிஞர் சுவாதி அவர்கள் அந்த நிகழ்வை நடத்தினார்கள். அந்த நிகழ்வில் தான் அவரை சந்தித்தேன். அவர் தப்புன்னு எதை நினைக்கிறாரோ அதை உடைச்சி பேசுற தன்மையை அவர்கிட்ட நான் பார்த்தேன். ஏன் நீங்க உங்களுக்குள்ளேயே பாராட்டிக்கிறீங்க, எதுக்கு இப்படி செய்றீங்க, உங்கள்கிட்ட இருக்க குறைகளை நீங்க ஏத்துக்கிற பக்குவத்தை வளர்த்துக்கங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது, இந்த 2 தலைவர்களும் எப்படி வாழ வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும், மற்றவர்களிடம் எந்த அளவு மரியாதையும் மதிப்பும் தர வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தந்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் வழி நடந்து அவர்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அவர்களை பற்றி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அம்மாவை தொடர்ந்து அம்பியா கல்வி